வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் நாம் பேசப்போகும் செய்திகள் என்னன்னு பார்க்கலாம். முதல் செய்தி, சர்வேயில் நடந்த மோசடி, 18 மீடியாக்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம். இதுதான் முதல் செய்தி. இதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய சர்வே வந்தது. எலெக்ஷன் டைம் வந்தாலே சர்வே வரும். இந்த சர்வேயில் வந்துட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒன்று, அதுதான் கருத்து கணிப்பு. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, அதுக்கப்புறம் தேர்தல் முடிந்தவுடன் நடக்கக்கூடிய கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்புங்கிறது நல்ல விஞ்ஞானம். வெளிநாடுகளில் அரசாங்கம் இந்த கருத்து கணிப்பு வந்தவுடனே எதுக்காக உபயோகித்தாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க. அந்த திட்டத்துக்கு மக்களுடைய இது என்ன, கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. அப்போ பெரிய நிறுவனங்கள்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வர போகிறோம், நீ என்ன பண்ணு, மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்தால் உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்கள் கேளு, அரசாங்கத்தை பற்றி பேசாத அப்படின்னு நல்ல தலைவர்கள், மக்கள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிற, நலனில் நம்பிக்கை வச்சுருக்கிற தலைவர்கள் இந்த மாதிரி கேட்க சொல்லுவாங்க. இவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அதில் மோசடி நடக்காது. அப்போ இந்த நிறுவனங்கள் கருத்து கணிப்பு நடக்கும். உதாரணத்துக்கு டாஸ்மாகை மூடலாமா அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதில் எத்தனை பேர் மூடலாங்கிறாங்க, எத்தனை பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்து சொல்லுன்னு சர்வேக்கு ரகசியமாக சொல்லுவாங்க. அது எதுக்காக? மோசடிக்காக இல்லை, நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிட்டு, மக்களுடைய பல்ஸ், நாடி துடிப்பை தெரிஞ்சுக்கிட்டு, மக்கள் ஆதரவு இருந்தால் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னு பண்ணுவாங்க. அப்போ வந்த உடனே அந்த கன்சர்ன் சொல்லிடுவான், சார் 85% டாஸ்மாக மூடணுங்கிறாங்க, 15% தான் எதுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் உடனே அதை நிறைவேற்றிடுவாங்க. மக்களுடைய ஆதரவு இருக்குது இந்த திட்டத்துக்கு அப்படின்னு உடனே நிறைவேற்றிடுவாங்க. இதுக்காகத்தான் வெளிநாடுகளெல்லாம் கருத்து கணிப்பு உருவாக்கப்பட்டது. அது ஒரு விஞ்ஞானம். எப்போவுமே நம்ம பயிலுக நம்ம நாட்டுக்கு அரசியல்வாதி கையில் போனால் நாசம் பண்ணிடுவான், குரங்கு கையில் பூமாலை கொடுத்த மாதிரி. காரணம் எல்லாம் படிக்காத பயிலுங்க, எல்லாம் நாட்டை கொள்ளையடிக்கிற பயிலுங்க, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இல்லாத பசங்க. அவனுக்கு என்ன பண்ணுறான், இதை எப்படிலாம் தப்பாக பயன்படுத்துகிறான் அப்படின்ட்டு இந்தியாவில் இருக்கிற மீடியாக்கள் என்ன பண்ணால் இந்த திட்டத்தை பற்றி அவன் யோசிக்கிறான். நம்ம நாட்டு அரசியல்வாதிகளும் இந்த மாதிரி கருத்து கணிப்பை நடத்துகிற, மக்கள் சம்மந்தப்பட்ட கருத்து கணிப்பை நடத்துகிறது. அரசியல்வாதிகளே நடத்தணும்ல ஒரு திட்டத்தை. இது பண்ணி இப்போ கேஸ் விலை கூட்ட போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு வழி இல்லை, அது இன்டர்நேஷ்னல் இதில் வருது. இப்போ பெட்ரோல் விலை சாதாரண நாட்களில் கூட்டலாம்னு வைங்க, ஒரு அரசியல் தலைவர்கள் மக்கள்கிட்ட ஒரு கருத்து கணிப்பு நடத்தணும். அதில் எல்லாமே எதிர்ப்பு, ரொம்ப அதிக எதிர்ப்பு இருந்தால் கொஞ்சம் விலையை குறைச்சிக்கணும். இதுக்குத்தான் இந்த நிர்வாகத்துக்கு இந்த கருத்து கணிப்புகள் மக்கள்கிட்ட மத்தியில் ரொம்ப எதிர்ப்பு இருக்குது. மின்சார கட்டணத்தை கூட்டலாமா, அந்த நிறுவனத்தை கூட்டியோ நீங்கள் ஒன்று ரகசியமாடு. நம்ம இந்த உளவு பிரிவு எடுப்பான் கருத்து கணிப்பு, அது உருப்படாத கருத்து கணிப்பு. அவனுக்கு விஞ்ஞானத்தை பற்றியோ ஒன்றும் தெரியாது. அவன் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிடுவாங்க, 4 பேரை கூப்பிட்டு கேளியாமா, அங்கே ஒரு 4 பேரை கேட்டோன்னே எல்லோரும் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிடுவான். ஆனால் அது விஞ்ஞான முறையான கருத்து கணிப்பு. கேள்விகளை கேட்டு சாம்பிள் எடுக்கணும். அந்த சாம்பிள் எத்தனை சாம்பிள் எடுத்தாங்க, எந்தெந்த வகை மக்கள்கிட்ட எடுத்தாங்க, வியாபாரிகள்கிட்ட கொஞ்சம், குடும்ப பெண்கள்கிட்ட கொஞ்சம், இளைஞர்கள்ட்ட கொஞ்சம், அந்த சாஃப்ட்வேர் படித்த என்ஜினியர்ஸ்க்கு அவங்ககிட்ட கொஞ்சம், இப்படி வகை வகையாக பிரித்து அதில் கணக்கு இருக்குது. அது ஒரு விஞ்ஞானம். அந்த உளவுத்துறை அப்படி எடுக்க மாட்டான், அவன் கண்டபடி போட்டுக்கிட்டான், அது இப்படி இருக்குது இப்படி இருக்குமா. அப்போ நல்ல தலைவர்களாக இருந்தால் நம்ம நாட்டில் கருத்து கணிப்பை மக்கள் சம்மந்தப்பட்ட அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவுகளுக்கு அதை உபயோகிக்கணும். அரசியல்வாதி கையில் வந்தது, அவன் எதுக்கு கொண்டு வந்தான் பாருங்கள், தேர்தல் முடிவுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொண்டு வந்தான். சரி, தேர்தல் முடிவை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். திமுக இருக்கானா அந்த தலைமை தேர்தல் முடிவை தெரிஞ்சுக்க. ஆனால் என்ன பண்ணுனா, அந்த கருத்து கணிப்பில் எப்படிடா ஃப்ராடு பண்ணுறதுன்னு முடிவு பண்ண. அப்போ என்ன பண்ணா, இப்படி வருது இல்லை, எடுக்கிறவன் யார், மீடியா பத்திரிக்கை இவங்க தான் எடுக்கிறான். அவனை கையில் போட்டுடே மாற்றி சொல்கிறான்னு ஒன்று. நம்ம பயில போகிறாங்க தான் சொல்கிறேன்ல, நேர்மைங்கிறது நம்ம இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. நானும் பார்த்துட்டேன். எவனுக்கும் மனசாட்சி இல்லை, எல்லாம் பணம் பண்ணணும், அதுவும் அரசியலில் பணம் பண்ணணும், மக்கள் நலனில் பணம் பண்ணணும். இப்படி இருந்தால் அரசியல்வாதியை குறைன்னு சொல்கிறோம். நம்ம மீடியாக்காரன் எவ்வளோ ஃப்ராடு இருக்கான் பாருங்கள். அரசியல்வாதியை குறை சொல்கிறோம், எல்லாமே ஃப்ராடு தான் பண்ணுறான். எல்லா இதையும் நான் பார்த்து விட்டேன்.
இறைவன் கொடுத்த இதில் வந்து எனக்கு கிடைத்தது வந்து காவல்துறை. அலசி ஆராய்ஞ்சு புஸ்தகமே எழுதினேன். காவல்துறையால் போலீஸால் எப்படி குற்றங்கள் கூடுகிறதுன்னு சொல்லி ஆராய்ச்சி கட்டுரை எழுதினேன். இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? எம்எல்ல நான் மாஸ்டர் ஆஃப் லாவில் வந்து இதுதான் எழுதினேன், ரோல் ஆஃப் போலீஸ் இன் கிரைம் இன்க்ரீஸ். இதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கு திருத்துறவனுக்கு நாலேஜ் இல்லை, ஏன்னா அவன் காவல்துறையில் இல்லைல்ல. அதில் எழுதின குற்றங்கள் எப்படி கூடுது காவல்துறையினால் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி காவல்துறையை பற்றி எனக்கு ஃபுல் ஐடியா வந்தது. நீதித்துறைக்கு வந்தேன், நீதித்துறையை பற்றி இப்போ ஃபுல்லாக எனக்கு ஐடியா வந்துச்சு. என்னை சிறைக்கு அனுப்புனா, சிறைக்கு போன உடனே அங்கே என்ன பிரச்சனைகள் என்னங்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிறைத்துறையில் இவ்வளோ அசிங்கங்கள் கொடுமைகள் நடக்குதுங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. ஆக எல்லா துறையும் நான் பார்த்து விட்டேன். இப்போ மீடியாவுக்கும் வந்துட்டேன், மீடியாவதையும் பார்த்தாச்சு. அரசியல் கட்சியும் பதிவு செஞ்சது, அரசியல்வாதியும் பார்த்துட்டேன். இறைவன் 4-5 துறைகளில் வந்து என்னை ஈடுபடுத்தினான். அந்த 4-5 துறைகளிலும் நடக்கும் டிடெக்டிவ் தனியார் துப்பறிவு நிறுவனம் வச்சிருந்து இது பண்ணேன். அது சமூக நலனுக்காகத்தான் வச்சேன். அது நிறைய பேர் ஃப்ராடு பண்ணுறான். இப்போ நான் காவல்துறையில் இருக்கும்போது ஒருத்தர் ஒரு 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 ஆளை கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் குமுதத்தில் ஒரு பேட்டி கொடுத்தேன், கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வரும்போது அவன் என்ன சொன்னான், அவன் பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறான், பணமே அவர் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, அந்த யூனியன் பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஒரு அந்த நிர்வாகத்துக்கும் இவங்களுக்கும் பேச்சு நடக்கும்போது அங்கே கூட்டத்தில் வந்து யூனியன்காரவங்க எந்திரிச்சு எதிர்ப்பு தெரிவிக்கும்போது சேரை எல்லாத்தையும் தள்ளி விட்டாங்க. அப்போ நிர்வாகம் என்ன பண்ணான், போன உடனே எவன்டா சேரை தள்ளினதுன்னு ஒரு டிடெக்டிவ் தனியார் துப்பறியும் நிறுவனத்தை கூப்பிட்டான். இதுக்குள்ளே யூனியன்காரன்லாம் வந்தான். யூனியன்காரன் வந்து ஒன்றும் ஒவ்வொருத்தனும் பிடிச்சி வாக்குவாதம் வந்துருச்சு. உள்ளே இருக்கிற சேர் டேபிள் அங்கே இருக்கிற பொருளெல்லாம் போட்டு தூக்கி போட்டாங்க. இந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு தனியார் துப்பறிவு நிறுவனத்தை கொடுக்குறான். அவன் என்ன பண்ணுறான், தனியார் துப்பறிவு நிறுவனம் உள்ளுக்குள்ளே நடந்த அந்த பொருளெல்லாம் தூக்கி போட்டதில்லை, அங்கே இருக்கிற கைரேகைகள் எல்லாம் பார்த்து, அங்கே கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு 500-1000 பேர் கைரேகைகளை எடுத்து அதில் 4 பேர் வந்து இவர்கள் கைரேகை இந்த தள்ளப்பட்ட சேர்லையும் பொருட்கள்லையும் இருக்குதுன்னு சொல்லி ரிப்போர்ட்டை கொடுத்துட்டான். ரிப்போர்ட்டை கொடுத்தோன்னா அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஒருத்தருக்கு 3 பெண் குழந்தை, 3 பெண் குழந்தை, 2 குழந்தையாக கல்யாணம் பண்ணி, ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ண, 2 குழந்தைய கல்யாணம் பண்ணிட்டார், ஒரு பெண் குழந்தை கல்யாணம் பண்ணல. அந்த வீடு ஒன்று கட்டினது லோன் வாங்கி கட்டியிருக்காரு, அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. உடனே ஒரு தூக்கில் போய் தொங்கிட்டார். குடும்ப உறுப்பினர்கள்லாம் காப்பாற்றினாங்க. யூனியன் மெம்பருங்கள்லாம் வந்து அவரை இது பண்ணி எப்படி இவருக்கு அந்த ரூமுக்குள்ளேயே அவர் போகலை, வேடிக்கை. ஆனால் அவரை கையில் இருக்குன்னு சொல்லி தனியார் துப்பறிவு நிறுவனம் ரிப்போர்ட்டை கொடுத்தான். அப்போ இவங்க புத்தகத்தில் நான் கொடுத்த ஒரு பேட்டியை பார்த்துட்டு என்கிட்ட வந்தாங்க, வந்து இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்துருச்சு. அப்போ உள்ளுக்குள்ளே வரும்போது ஒருத்தர் பிச்சைக்காரர் மாதிரி வந்தார், தாடி வச்சு, காலில் செருப்பு இல்லை, அழுக்கு சட்டை, அழுக்கு வேஷ்டி கட்டிட்டு வந்தார். அப்போ ஆஃபீஸ்க்குள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் இவர் நம்மளை தேடி வராங்கன்னு கூப்பிட்டு நான் கேட்கும்போது, நான் ஒரு தப்பும் இல்லை, உள்ளே போகலை, என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, நான் தான் தள்ளி விட்டேன். அப்புறம் இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் அதெல்லாம் தீவிரமாக ஆராய்ஞ்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோம். என்ன பண்ணியிருக்கான் அந்த தனியார் துப்பறிவு நிறுவனம், 1000 பேர் இதை எடுத்தான் பாருங்கள் கைரேகைகள், அதை குழுக்கள் முறையில் ஒரு 4 இதை தேர்ந்தெடுத்துருக்கான். அவன் இஷ்டத்துக்கு 4 அவன்கிட்ட எடுத்த கைரேகையவே ஃபோட்டோ எடுத்து, இது வந்து அந்த ரூமில் கிடந்த சேர்களில் இருந்ததுன்னு சொல்லி ஒரு பெரிய மோசடியை பண்ணி நிர்வாகத்துக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்கான். நான் காவல்துறையிலேருந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஆனால் நான் நிர்வாகத்துக்கு கடிதம் எழுதினேன், இவரை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணீங்களே, கைரேகைகள்லாம் ஒத்து போயிருக்குன்னு சொன்னீங்களே, அது மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். அவன் எனக்கு பதில் கொடுத்தான், அதெல்லாம் கிடையாது, கரெக்டு தான், உங்கள் ஆள் அனுப்புங்க எனக்குன்னு சொல்லி வந்தவங்ககிட்ட நான் விவரித்து காமிச்சேன். இந்த மாதிரி மோசடி நடந்திருக்கு, அந்த தனியார் துப்பறிவு நிறுவனம் உங்கள்கிட்ட பணம் வாங்குறதுக்காக ஒரு அப்பாவி இது பண்ணியிருக்கானோன்னு அவன் ரொம்ப இதாகிட்டான். அப்புறம் அவன் சொன்னது, சார் அவருக்கு ஒரு 40 லட்ச ரூபா நாங்கள் நஷ்ட ஈடு கொடுத்துட்றோம், திருப்பி சேர்த்தோம்னா நாங்கள் வந்து தப்பான இதெல்லாம் பண்ணிட்டோம்னு மிகப்பெரிய போராட்டம் வந்துடும் அப்படின்னு ஒன்று. அவங்க யூனியன்காரவங்ககிட்ட கேட்டேன், நீங்களே முடிவெடுத்துருக்காங்க. அவங்க சொன்னாங்க 40 லட்சம் கிடைச்சா போகும், 10 லட்ச ரூபா அப்போ 10-15 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்காரு, பொண்ணுக்கு 5 லட்ச ரூபா கல்யாணம் பண்ணியிருப்பார், மீதி 20 லட்சத்தை வச்சு அவர் குறைச்சிக்குவாருன்னு சொன்னாங்க. உடனே நான் ரிப்போர்ட்டை கொடுத்து அவருக்கு 40 லட்ச ரூபா கொடுத்தாங்க.
அப்போ நான் முடிவெடுத்தேன், என்னடா போலீஸில் தான் ஃப்ராடு பண்ணுறான்னா தனியார் துப்பறியும் நிறுவனங்களும் இந்த ஃப்ராடை பண்ணுறாங்களா? அப்படிங்கும்போது தான் நான் விருப்ப வாய்ப்பில் வந்த உடனே ஒரு துப்பறியும் நிறுவனத்தை ஆரம்பித்தேன். இது ஒரு நேர்மையான ஒரு துப்பறியும் நிறுவனத்தை பண்ணணும்னு தான் சன் டிடெக்டிவ்னு ஆரம்பித்து நான் இருந்த வரை எல்லாத்தையும் நேர்மையாக பண்ணேன். அப்போ தான் நான் நினச்சேன், எல்லா ஃபீல்டும் சிஸ்டமே கெட்டு போச்சுங்கிற மாதிரி ப்ரைவேட் இதுவுலேயும் ஃப்ராடு வந்துருச்சு அப்படிங்கிறது தான். இப்போ இந்த தனியாக இது வந்துக்கிட்டு இந்த சர்வேல என்ன ஒரு மோசடி நடந்திருக்குன்னா, திருநாவுக்கரசுன்னு ஒருத்தர், அவர் லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர். இவர் ஒரு 15 வருஷமாக இது நடத்துகிறார், கருத்து கணிப்பு. லயோலா கல்லூரி கருத்து கணிப்புனாலே ஓரளவு நம்புவாங்க, சரியாக இருக்கும் அப்படின்னு. அதனால் ஒரு 15 வருஷமாக நடத்துகிறவர் இப்போ ஒரு உண்மையை சொல்லியிருக்கார். எந்த உண்மையை சொல்லியிருக்காருன்னா, இந்த தேர்தல் கருத்து கணிப்பில் 18 ஊடகங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டது, ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. கட்சி பேரை நான் சொல்ல விரும்பலை. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் 3 பேருக்கு 3 ஊடகங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் நான் சொல்ல விரும்பலை. ஆனால் நான் பணம் வாங்கலைன்னு சொல்கிறேன். அவர் கொடுக்குற வாக்குமூலத்தை நீங்கள் கேளுங்க. குறிப்பாக இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட திமுக, அதிமுக 18 சர்வேக்களை செட் பண்ணாங்க. ஸோ நான் இந்த நொடி வரை பணம் வாங்கலை. நான் ஆத்மாத்மா நேசிக்கக்கூடிய தொழில், நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆனால் இந்த 18 சர்வேக்களும் 2 பேர் செட் பண்ணி செய்யப்பட்டாங்க. அது முந்தைய ஓட்டு வாங்குறதுக்காக மக்கள்கிட்ட சிம்பிள் செய்கிற விஷயம். அதை கூட கடந்து போகும். ஆனால் பிந்தைய இதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 சர்வே செட் செய்யப்பட்டிருக்காங்க. அந்த கட்சி பேரை சொல்ல வேண்டாம், விட்டுருவோம். ஆக இதில் கருத்து கணிப்பில் இந்த ஃப்ராடு நடந்திருக்கு. நீங்கள்லாம் நினைப்பீங்க, தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு இருக்க, அது என்னமோ இங்கே பெரிய இதை பண்ணுறான்னு சொல்லி எப்படியோ கண்டுபிடிக்க ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அவன் எல்லாரும் வாக்காளர்கள் ஃபோன் நம்பர் வச்சுருப்பான். இந்த ஊடகங்கள் வாக்காளர் இதை வச்சுருந்து அதை இந்த திமுககாரன் அண்ணாதிமுக இவங்க கொடுத்துருவாங்க. திமுககாரன் தான் வச்சுருப்பான் எல்லாத்தையும். அந்த வீடுக்கு போகும்போது அதை வாங்கிடுவாங்க. வாங்கி தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பேருக்கு ஒரு 100 பேருக்கு ஃபோன் பண்ணால், யாருக்கு சார் ஓட்டு போட்டீங்க? இந்த தேர்தலில் ஒரு பெரிய மிஸ்ஃபயர் ஆகிருக்கு. மோசமான விஷயம் ஒன்று நடந்திருக்கு. என்னென்னா, நம்ம வாக்காளர்கள் பெரிய விழிப்புணர்வு பெற்றுட்டான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான், 4000 ரூபா வாங்கிட்டு 3000 ரூபா வாங்கிட்டு ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தான். இப்போ அவனுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சு. என்னடா 3000 வாங்கி 4000 வாங்கி மோசமானவனுக்கு ஓட்டு போடுறவன் அவன் நாட்டு ஆட்சிக்கு கொள்ளையடிக்கிறானு. இப்படி நம்ம முட்டாள்தனத்தினால இப்படி இதாகுது அப்படின்னுங்கிறது அவன் கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன பண்ணால் சரி அப்படின்ட்டு. அது அந்த டைமில் வெளிநாட்டுக்காரவங்கெல்லாம் வந்த உடனே யோசிச்சுட்டான். எல்லாம் திமுககாரன் கொடுத்த பணத்தையும் வாங்கிட்டான். ஒரு சில இடங்களில் அதிமுககாரங்களும் கொடுத்துருக்காங்க, வாங்கிட்டான். ஆனால் அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக இவங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஓட்டை விசிலுக்கு போட்டுருக்கான். எவ்வளோ விவரமாக பண்ணியிருக்கான் பாருங்க. நீங்கள் இந்த திமுகவை ஒழிக்கணுங்கிறதுல ரொம்ப விவரமாக இருந்திருக்கான் அவங்கெல்லாம். அதனால் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் இந்த ஊடகங்கள்லாம் ஃபோன் பண்ணுறான்ல, அவன் ஃபோன் எடுத்த உடனே யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா, ஐயோ நம்ம திமுகவில் பணம் வாங்கியிருக்கோன்னு, நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன். மாற்றி சொன்னால் அவன் பணத்தை கேட்பானே அப்படின்னு விவரமாக சொல்லியிருக்கான். ஆக கருத்து கணிப்புக்காரனையே நமது தமிழ்நாடு வாக்காளன் ஏமாற்றிட்டான். கருத்து கணிப்புக்காரனுக்கே எல்லாத்துக்கும் பண்ணிட்டான். இந்த தடவை நம்ம தமிழ்நாடு வாக்காளன் ஓட்டை வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு திமுகவுக்கு ஓட்டு போடல, பணத்தை வாங்கிட்டு திமுகவுக்கு ஆப்படிச்சிருக்கான். அதுதான் உண்மை. நீங்கள் தேர்தலில் எண்ணிக்கை வரும்போது இதை தெரிஞ்சுக்குவீங்க. அதனால் இந்த தடவை நடந்த கருத்து கணிப்பில் எவ்வளோ ஃப்ராடு நடந்திருக்குன்னு சொல்லி கருத்து கணிப்பை நடத்தக்கூடிய ஒரு ஊடகவியலாளரே சொல்லியிருக்காரு. அதனால் இந்த கருத்து கணிப்பெல்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. எல்லாம் ஃப்ராடு பண்ணுறான். நம்ம தமிழ்நாடை பொறுத்தவரை 2-3 பேர் இருக்கான், முக்கியமான பத்திரிகை ஏஜென்ட். அவங்களுக்கு பிஸ்னஸே 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இதுதான். அரசியல்வாதி படிக்காதவன் எவனாச்சும் எந்த முட்டாளாச்சும் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் கருத்து கணிப்பை மாற்றி சொல்லுங்கள், நீ எந்த முட்டாளும் சொல்லுவானா? இப்போ நீங்கள் ஒரு சாதாரண வாக்காளர் நீங்கள் சொல்வீங்களா? அதுக்கு பணம் கொடுப்பீங்களா? ஏன்னா தேர்தல் நடந்தது 23, என்ன போகிறது 4ஆம் தேதி, மே 4ஆம் தேதி. இடையில் இருப்பது 10 நாள். இந்த 10 நாளில் தோக்க போகிறவனை ஜெயிக்க போகிறவன்னு சொல்கிறதுனால என்ன லாபம்? அதுக்கு போய் இத்தனை கோடி செலவழிக்கணுமா? ஸ்டாலினை தான் கேட்குறேன், என்னையா லாபம்? 10 நாளில் நீங்கள் திமுக ஜெயிக்கும்னு சொல்லிட்டா என்ன ஆக போகுது? அந்த 10 நாள் அப்புறம் மறுபடியும் தோற்றிங்கன்னா கேவலம் தானே. தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு போனி பணம் கொடுத்தாலும் சொல்லுவான் திமுக ஜெயிக்க போகுதுன்னா, ஓட்டு போடுறவங்க கொஞ்சம் மனசு மாறினாவோ திமுக தான் ஜெயிக்க போகுதுன்னு. பிந்தைய கருத்து கணிப்புக்கு ஏன் பணம் கொடுக்குற முட்டாள்களாக நீங்கள்? கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கீங்களே. அதனால் தேர்தல் கருத்து கணிப்பில் இவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கிறது. அதுதான் இப்போ இந்த ஆக்சிஸுங்கிறவங்க விஜய் பக்கம் ஜெயிக்குங்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான், திமுக அவன் விஜய் ஆள்,
அது விஜய் கம்பெனிங். அவன் வச்சுருக்கான் 15 வருஷமாக. அதுவரை நடந்த கருத்து கணிப்பில் 95% அவன் சொன்னது படிச்சது. இதுதான் உண்மை. சில பேர் கேட்குறாங்க, என்ன சார் நடுநிலைமையாக இருந்துட்டு விஜய் பக்கம். நான் விஜய் பக்கமும் மாறல, ஒன்றும் மாறல. என்னுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்திருந்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்கும் புரியும். நீங்கள் நடுநிலைமை தவறிவிட்டதுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்னுடைய வீடியோவை ஆரம்பத்திலேருந்து பார்க்கல அப்படிங்கிறது அர்த்தம். நான் எல்லாத்தையுமே முதலே சொல்லிட்டேன். நான் எம்ஜிஆர் ரசிகர்னு சொல்லிட்டேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு எம்ஜிஆர் மேலே ஒரு ஈர்ப்புத்தன்மை உண்டு. காவல்துறையில் வந்ததுக்கப்புறம் அவர் ஆட்சி நடக்கும்போது அவர் செஞ்ச சில விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டு நான் எம்ஜிஆருடைய சினிமா ரசிகனிலிருந்து மாறி எம்ஜிஆருடைய அரசியல் ரசிகனாக மாறினேன். அதுதான் இன்றைக்கி வரை அதுதான். நான் மாற்றி சொல்லேன். நான் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தேன். ஜெயலலிதா அவர்கள் என்னை வந்து அடிக்கடி கூட்டி என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. எனக்கு பல பதவிகளை கொடுக்கணும்னு நினைக்கும்போது சசிகலாங்கிறவங்க பணத்துக்காக எதிர்பார்த்து என் கையில் பணம் இல்லை. எல்லோரும் 1 கோடி 2 கோடின்னு கொடுத்தா என்னால் வந்து பணம் கொடுக்க முடியலை. அதனால் ஜெயலலிதா அவர்கள் நினைத்தாலுமே எனக்கு வந்து பதவி கொடுக்க முடியலை. இதுதான் நடந்தது. இன்று வரை நான் வந்து வேறு நான் ஒரு தனி இயக்கத்தை ஜெயலலிதா இறந்தவுடன் மற்ற கட்சிகள்லாம் அப்படியெல்லாம் போகக்கூடாதுன்னு தனி இயக்கத்தை ஆரம்பித்தேன். அது இதிலேருந்தே டிவிக்கிலேருந்தே என்னை வந்து கட்சியில் சேருங்கன்னு சொன்னாங்க. என்ன கட்சியில் சேருங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த டைமில் கட்சியில் சேர்ந்தவங்களுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க. நான் கட்சியில் சேர்ந்துருந்தேன்னா எனக்கு உறுதியாக எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருப்பாங்க. காரணம் அவர்களுக்காக நான் சிறை சென்றேன். நிச்சயம் கொடுத்துருப்பாங்க. நான் எம்எல்ஏவாக கூட ஆகிருக்கிறேன். நான் ஏன் போகலை? நான் என்னுடைய இது அது இல்லை. பதவி எப்பவும் நான் தேடி போகிறதில்லை. பதவி தானாக வந்தாலே ஏற்றுக்கொள்வோம். இல்லாவிட்டால் ஒரு அரசியல் விமர்சகர் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதை மட்டுமே பண்ணலான்னு தான் நான் வந்திருக்கேன். இன்றைக்கி விஜய்க்கு நான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம் எங்களுக்கு தேவை திமுக என்ற தீய சக்தி நாட்டை விட்டு ஒழியணும், அரசியலை விட்டு ஒழியணும். இல்லைன்னா மக்கள் இல்லை, நாடே குட்டிச்சவராகும். என்ன ஸ்டாலின் எனக்கு பிடிக்கலையா, உதயநிதி பிடிக்கல இல்லை, அவர் செய்யும் செயலெல்லாம் மனசாட்சிக்கு எதிரானது. இவர்களை எப்படி ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலே சொன்னார். 2 பேரில் விஜயும் சரி, அதிமுக பிஜேபி என்டிஏவும் சரி, இவர்களில் திமுகவை வீழ்த்துவதற்கு யாருக்கு அதிக செல்வாக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு டிவிகேக்கு இருக்குது. அதனால் அவர்களுக்கு நான் ஆதரவாக பேசுகிறேன். நான் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு அவங்கெல்லாம் ஆட்சி பொறுப்பு ஏற்றதுக்கப்புறம் அவர்கள் ஏதாவது தப்பு செய்தால் அதை விமர்சிக்கவும் நாங்கள் தயங்க மாட்டோம். காரணம் மக்களுடைய நலம், சமுதாயத்தின் நலம், இதுதான் எங்களுக்கு முக்கியம். பதவினா எப்போ வாங்கியிருக்கலாம். இதுதான் நிலைமை. கருத்து கணிப்பில் எவ்வளோ மோசடி நடந்திருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ மே 4ஆம் தேதி விஜய்க்கு டிவிக்கே ஆட்சியை பிடிப்பது உறுதி. எங்களுடைய கணிப்புப்படி விஜய் வந்து முதலமைச்சர் ஆக போவது உறுதி. சரி, இப்போ முதலமைச்சர் ஆக போகிறாருன்னா அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கான சில விஷயங்களை அவர் என்னென்ன பாதுகாப்பு விஷயத்தில் இப்போ அவர் கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கார் விஜய். அதுக்கான சில விஷயங்களை பற்றி பேசணும். பாதுகாப்பு அதை பற்றி பேசுவோம். நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா அந்த காலத்திலேருந்தே அப்படி தான். ராஜாக்கள் காலத்திலே விஷம் வச்சிடலாம், உள்ளுக்குள்ளே ஒற்றன்னு இருப்பான் ராஜாக்கிட்டே. ராஜாக்களே அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. துரோகத்தால் வீழ்ந்தவர்கள் பலர். அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர், அவர் நாட்டுக்கே மன்னனாக இருந்தார். அவருக்கு வலது கையாக இருந்தான் புரூட்டஸ். யார் காட்டி கொடுத்தா? கடைசி ஜூலியஸ் சீசர் வலதுகரமாக இருந்தவன் என்ன பண்ணான்? ஜூலியஸ் சீசர் வயிற்றில் குத்துனது வந்து வலதுகரமாக இருந்த புரூட்டஸ். அந்த குத்து வாங்கின உடனே வயிற்றில் அப்படியே ஜூலியஸ் சீசர் பார்க்குறாரு. ஜூலியஸ் புரூட்டஸுமா குத்திட்டா நம்மளங்கும்போது, யூ டூ புரூட்டஸ் தென் டை சீசர்னா. இது ஷேக்ஸ்பியர் எழுதினதில் இந்த வார்த்தைகளை வந்து அவர் உபயோகிச்சிருந்தார். யூ டூ புரூட்டஸ் தென் டை சீசர். அது தமிழ் என்னென்னா, எல்லாரும் என்னை குத்துனாங்களே, புரூட்டஸ் என் வலதுகரமாக என்னுடைய உடன் பிறந்தவன் நான் நினச்சேன், நீயுமான்னாரு. யூடியூப்பில் நீயுமா, தென் டை சீசர். நீ என்னை குத்திட்டேன்னு தெரிஞ்சு போச்சுல்ல அப்படின்னா சீசர், நான் சாகிறதில் எனக்கு எந்தவித கவலையும் இல்லை. உன்னை போன்றவர்கள் நம்பிக்கை துறையை ஆனதுக்கப்புறம் நான் எதுக்குடா உயிர் வாழணும்னா, அப்போ சீசர் காலத்திலே நம்பிக்கை துறை இருந்திருக்கான். இன்றைக்கி அரசியலுக்கு இதில் வந்து நீங்கள் நடத்துகிறதுனா சாதாரண விஷயம் இல்லை. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், உயிரை காலி பண்ணிடுவாங்கன்னு உறுதியாக தெரியும் திமுகவில். கருணாநிதி அப்போ இருந்தார், அவர் எல்லாம் பற்ற வைப்பார், ஆனால் அவர் தான் பற்ற வச்சாருன்னு தெரியாது. அப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சோடனே முதல்ல என்ன நினச்சாரு, நமக்கு பாதுகாப்பு வேணும், இல்லைன்னா நம்ம எதிரிகள் நம்மளை கொண்டுருவாங்க.
அப்படிங்கிறதுல தான் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் டெஸ்ட் பண்ணி சாப்பிட்டார். முதல்ல இங்கே வச்சுருப்பாங்க, ஒரு பூனைக்கு வைப்பாங்க, பூனையை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் மானிட்டர் பண்ணுவாங்க, அதுக்கு ஒன்றும் ஆகலைன்னா அதுக்கப்புறம் எம்ஜிஆரை சாப்பிட வைப்பாங்க. பொதுவாக பாதுகாப்புதில் அதே மாதிரி தான். இப்போ பெரிய பிரதமர் இவங்க எல்லாத்துக்குமே அப்படி தான், முதல்ல டெஸ்ட் பண்ணி தான் பண்ணுவாங்க. அப்போ எம்ஜிஆர் அன்றைக்கி 72ல் கட்சி ஆரம்பித்த உடனே நம்ம உயிரை காப்பாற்றணும்னு முடிவு பண்ணணும். இப்போ தான் பவுன்சர் வந்துட்டாங்க, ப்ரைவேட் செக்யூரிட்டி வந்துட்டான், எல்லாம் சுற்றி நிற்கிறான், ஒவ்வொருத்தனை 6 அடி 7 அடியில் கிட்டக்க போனீங்கன்னா பிடிச்சி தள்ளுறான். எம்ஜிஆர் இருந்தபோது அந்த மாதிரி இப்போ ப்ரைவேட் இது பாதுகாப்பாலே இல்லை. அப்போ எம்ஜிஆர் யார் நம்பினார்? 10-15 ஸ்டண்ட் மாஸ்டர், சினிமாவில் அவருக்கு ஸ்டண்ட் மாஸ்டராக இருந்தவன், அவன் உயிரை கொடுப்பான். உயிரே போனாலும் புருட்டஸ் வேலையை பண்ண மாட்டான். 15 ஸ்டண்ட் மாஸ்டரை தனக்கு சுற்றி வச்சுருந்தார். அதனால தான் எம்ஜிஆர் உயிர் தப்பினார். இல்லைன்னா எம்ஜிஆரை காலி பண்ணியிருப்பாங்க. அவ்வளவு பாதுகாப்பில் கவனம் செலுத்தினார் எம்ஜிஆர். அதனால தான் அவர் கடைசி ஒரு உயிரோடு இருக்க முடியும். ஸோ பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ விஜய்கிட்ட வந்து அந்த பாதுகாப்பு இதை பற்றின ஒரு இது வந்து இல்லை, புரிதல் இல்லை. நீங்கள் பாதுகாப்பை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறீங்க, பெரிய தப்பு. ராஜீவ்காந்தி செஞ்ச அதே தப்பை நீங்கள் பண்ணுறீங்க. ராஜீவ்காந்தி பிரச்சாரத்துக்கு போகும்போது இப்படி தான் இறங்கி அவரே ஜீப்பை ஓட்டிகிட்டு போவார். எல்லாம் பின்னாடி போட்டு பாதுகாப்பது எல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு. கேட்க மாட்டார், அப்படியே போவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு குண்டு வெடிக்கும் போது ஸ்லீப்பர் முதல்ல ராஜீவ்காந்திக்கு என்ன ஆச்சு? பாதுகாப்பு அதிகாரிகள் சுற்றி இருந்தாங்க, அதை விட்டு வெளியில் போகக்கூடாது. அப்போ அவர் அதை விட்டு வெளியில் போனார். பாதுகாப்பு அதிகாரிகள் சொன்னார், எங்களை விட்டு நீங்கள் வெளியில் போனால் உயிருக்கு ஆபத்து, எங்கள் பாதுகாப்பு வளையத்தை விட்டு போகாதீர்கள் ஆபத்துனார். பரவாயில்லன்னு அவங்க பாதுகாப்பு வளையத்தை தாண்டி போனார். அந்த பெண் வந்து மாலை போட்டால் தானும் குண்டு வெடிச்சது. பாதுகாப்பு அதிகாரிகள் பேச்சை கேட்டிருந்தால் ராஜீவ்காந்தி இறந்திருக்க மாட்டார். அப்படி தான் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது இறங்கி ஜீப்பெல்லாம் ஓட்டுவார். இப்போ விஜய்க்கு நான் சொல்கிறேன், இளநீ வாங்கி கொடுத்தாங்க குடிச்சிங்க, அப்போவே நான் சொன்னேன் தப்பு. அன்றைக்கி சைக்கிள் எல்லாம் நீங்கள் போனது மிகப்பெரிய தப்பு. பாதுகாப்பில் வந்து பெரிய பிரச்சனை வரும். இப்போ இந்த 2 நாளைக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். நீங்கள் 4ஆம் தேதி மதியம் லீடிங் போன உடனே டிஜிபி போலீஸ் ஃபோர்ஸை வந்து இறங்கிடுவார். செக்யூரிட்டி விங்கில் இருக்கிற போலீஸ் வந்து உங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்து சுற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் சேஃப். அதுவரை ஜாக்கிரதையாக இருக்கும். விஜயகாந்துக்கு வந்து திடீர்னு எப்படி இப்படி உடல்நலமெல்லாம் மோசமாச்சு தெரியுமா? எம்ஜிஆர் 1984 ஆஸ்பத்திரியில் இதில் சேர்த்தாங்க, அப்பல்லோவில். ஆனால் நடந்த விஷயம் சொல்கிறேன். எம்ஜிஆருக்கு அதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடியே உடல்நல சரியில்லாமல் இருந்தது. வீட்டில் எவ்வளவோ சொன்னாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம், போகவே மாட்டேன்னாரு. ஏன் போக மாட்டேன்னாரு? அங்கே போனால் பாதுகாப்பு இல்லை, பல நர்ஸுங்க இருப்பாங்க, பல டாக்டருங்க இருப்பாங்க, அங்கே ரூம் துடைக்கிறவங்கலேருந்து இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அதில் யாராச்சும் ஒரு மோசமானவங்க இருந்தாங்கன்னு வைங்க, பணத்துக்கு ஆசைப்பட்டவங்க. அதை வச்சு அவர்களுடைய எதிரிகள், எம்ஜிஆரின் எதிரிகள் உள்ளுக்குள்ளே எதை வேணாலும் பண்ணலாம். சாப்பிட்ற இதில் மருந்தில் ஏதாச்சும் பண்ணலாம், சாப்பாடு இல்லை. இதை உணர்ந்து எம்ஜிஆர் ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டேன்னாரு. டாக்டர்களை வீட்டுக்கு கொண்டு வாங்கன்னாரு. வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களை வச்சு அவர் சிகிச்சை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருந்தார். காரணம் உயிர் பயம். இவருக்கு விஜயகாந்த் கூட என்ன சொல்லப்பட்டது? நல்லா போனார், இங்கேருந்து சிங்கப்பூரில் போய் நல்ல ஹாஸ்பிட்டல் அது, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தார். அப்புறம் இங்கே வந்து ஆஸ்பத்திரியில் எடுத்தார். எங்கே என்ன நடந்ததுன்னே தெரியல. நல்லா இருந்த விஜயகாந்த் சக்கரை நாற்காலிக்கு வந்தார். அவருக்கு எப்படி இந்த நோய் வந்தது, என்ன நோய் வந்ததுன்னு கடைசி வரை கண்டுபிடிக்க முடியாது. அதனால் நம்ம தமிழ்நாடு அரசியல் இவ்வளோ கேவலமாக இருக்குது. ஆலையை கொள்றதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அவ்வளவும் பண்ணும். அப்படி இருக்கும்போது விஜய் பாதுகாப்பு விஷயத்தில் இப்படி கோட்டை விடக்கூடாது. அதுவும் இந்த 4ஆம் தேதி வரை 2 நாளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களை சுற்றி இருப்பவர்கள் ப்ரைவேட் கம்பெனிலேருந்து வந்தவங்க, அவங்களெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பணத்துக்காக கொடுத்தால் எதை வேண்டுமானாலும் பண்ணுவாங்க. 2-3 நாட்கள் உங்கள் அறையை விட்டு வெளியில் வராதீர்கள். செந்தில் இப்போ இவர் வந்து டிஜிபி வந்து 4ஆம் தேதி மதியம் ஓட்டிங் லீடிங் போன உடனே செக்யூரிட்டி விங்கிலிருந்து போலீஸ் இதை வந்து கொண்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக இருக்கும். அதற்கப்புறம் கூட செக்யூரிட்டி விங் என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் கேட்கணும். இந்திரா காந்தியை வந்து செக்யூரிட்டி விங் வந்து சொல்கிறாங்க, ஒரு பாதுகாவலர் இருந்தார், சீக்கிய மதத்தை சேர்ந்தவர். சீக்கியர்கள் எல்லாம் ரொம்ப நாட்டுப்பற்று இருக்கிறவங்க. ஆனால் போலீஸ்காரவங்க என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பு கொடுக்குற இவங்களை அதிகாரி அந்த வீரர்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஃபோனெல்லாம் ஒட்டு கேட்பாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட அந்த சீக்கிய வீரரை, இராணுவ வீரரை
மாற்றிட்டாங்க. இந்திரா காந்தி கூப்பிட்டு ஏன் மாற்றினீங்க? இல்லை, அவரால் உங்களுக்கு ஆபத்து இருக்குது. பரவாயில்ல அனுப்புங்க. முடியாதுன்னாங்க. பரவாயில்லன்னாங்க. அவன் தான் சுட்டான் இந்திரா. அப்போ பாதுகாப்பு விஷயத்தில் குளறுபடி. அதில் வந்து இந்திரா காந்தியும் சேர்த்தாங்க. அதனால் பாதுகாப்பு விஷயம் ரொம்ப முக்கியம். அதுவும் இந்தியாவில் எல்லா மாநிலங்களை விட மோசமானது தமிழ்நாடு. என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால் வந்து பாதுகாப்பு விஷயத்தில் விஜய் இதுவாக இருக்கார், அஜாக்கிரதையாக இருக்கிறார். அதனால் இந்த 4ஆம் தேதி வர மகளை ஒழுங்காக இருங்க. இவங்க போலீஸ் வந்து இவர் வந்து டிஜிபி வந்து உங்களுக்கு பாதுகாப்பு இதை வந்து போலீஸில் இருந்தே கொடுப்பாரு. அதுக்கப்புறமும் அவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கணும். மக்கள் உங்கள் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, பார்த்து வெறுத்து இவ்வளோ மோசமான ஆளுங்களாக இருக்காங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றக்கூடியது உங்கள் கையில் இருக்கிறதுங்கிறத அடுத்த கட்ட கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அடுத்து வந்து ஸ்டாலின் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. தொழிலாளருக்கு நான் வாழ்த்தான் அன்னைக்கு. அதை சொல்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கான்னு பாருங்கள். தொழிலாளர்களுக்கு எவ்வளோ பெரிய எதிரி ஸ்டாலின். வாழ்த்து சொல்கிறதுக்கும் உங்களுக்கு தகுதி இருக்கா? சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் அவரெல்லாம் தொழிலாளர்கள் தானப்பா. விஜய் இங்கே ஓட்டு போட வந்தாங்கன்னு ஒன்று ஆட்களை வச்சு எப்படி திட்ட வச்சிங்க? திங்கிற சோறு வந்து கருணாநிதி போட்ட சோறுன்னு சொன்னீங்களே, எவ்வளோ படித்தவன். அந்த தொழிலாளர்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தீங்களா? இல்லை அந்த பேசின செந்தில்கிறவரை பற்றி கண்டனம் தெரிவிச்சிங்களா? இதை விட்டு விளக்குனீங்களா? மன்னிப்பு கேட்க சொன்னீங்களா? நீங்கள்லாம் தொழிலாளர்கள் பற்றி பேச உங்களுக்கு அருகதை இருக்கா? துப்புரவு பணியாளர்கள் எவ்வளோ போகிறான்னா, அவன் என்ன கேட்டான்? பணி பாதுகாப்பு கூடியா? ப்ரைவேட் கம்பெனிலேருந்து என்ன வேலைக்கு வச்சுருக்கான்? அவனுக்கு 25,000 கொடுக்குற. ப்ரைவேட் கம்பெனி எனக்கு 10,000 கொடுக்குறான். மீதி 15,000 அவன் எடுத்துக்கிறான். அதில் உன் மந்திரியும் பங்கு போடுறான். நீ கொடுக்குற 25 எனக்கு கொடுத்தனா குடும்பம் ஆளுன்னு கேட்ட அந்த தொழிலாளர்களுக்கு என்ன மரியாதை கொடுத்தீங்க? அவங்க வயிற்று பிழப்பை பற்றி யோசிச்சிங்களா? அடிச்சிங்க போலீஸை வச்சு, கைது பண்ணினீங்க. உங்களுக்கெல்லாம் தொழிலாளர்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு அறுபது இது இருக்கா? அடிப்படை தகுதி இருக்கா? இப்போ பழைய பென்ஷன் கேட்டு போகிறான்னா இவன்லாம் அரசாங்க ஊழியர்லாம் அந்த யூனியனுக்குள்ளே பிளவை உருவாக்கி அவங்கள ஏமாத்துகிற மாதிரி ஒரு இதை போட்டு அவங்க வயிற்றிலே இருந்தீங்கல்ல. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி தானே நிறைவேற்றினீங்களா? தொழிலாளர்களுக்கு அத்தனை விஷயத்திலும் எதிராக செயல்பட்டவர் நீங்கள். அதனால் உங்கள் அப்பா தொழிலாளர்களை ஏமாத்தினார். உங்களுக்கு ஜாலியாக வச்சுட்டு கம்யூனிஸ்டுக்காரன் 25 கோடியை வாங்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போகிறான். அவனும் தொழிலாளனை பற்றி இது பண்ணி நினைக்கல. அதனால் நீங்களோ கம்யூனிஸ்டுகளும் தொழிலாளர்களுக்கு வாழ்த்து சொல்வதற்கு உங்களுக்கு அடிப்படை தகுதியே கிடையாதுங்கிறத ஸ்டாலினுக்கு செய்தியாக தெரிவிக்க விரும்புகிறோம். அடுத்து விஜய் வந்து வேளாங்கண்ணிக்கு போகிறார். நாளைக்கு ஏற்கனவே திருச்செந்தூர் போனார், ஷிர்டி சாய்பாபா கோயில் போனார். நாளைக்கு வேளாங்கண்ணி போகிறார். வேளாங்கண்ணி இதுக்கு போகிற இப்போ வேளாங்கண்ணி முடித்த உடனே பக்கத்தில் நாகூர் தர்கா போகிறார். உண்மையிலேயே பாராட்டுறேன். ஒரு முதலமைச்சர் அவரவங்க எல்லா மதத்துக்கும் சமமாக இருக்கணும். இந்த கூட்டம் இருந்தாங்கல்ல, திருட்டு கூட்டம், நாசமாக போகிற கூட்டம், இந்த திருப்பரங்குன்றத்தில் போய் என்னென்ன வேலை பண்ணாங்க அவங்க. தீபம் ஏற்றுறதுன்னா இந்து மதத்துக்கு எதிராக, இந்து அறநிலையத்துறையிலேருந்தே தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொன்னான். இந்து மதத்துக்கு எதிராக அங்கே திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிற வழியில் இந்து என்றால் திருடன்னு சொன்னார் கருணாநிதி. கருணாநிதி கொஞ்சம் சொத்து கூத்தா பண்ணார். ஒரு மதத்தை பார்த்து திருடன்னு சொல்லலாமா? ஒரு முதலமைச்சராக இருக்கிறவங்க சொல்லலாமா? இந்து என்றால் திருடன்னார். அங்கே இலங்கைக்கும் நம்ம ராமேஸ்வரத்துக்கும் இடையே ராமர் பாலம் கட்டினார். அந்த பாலம் கடலுக்குள்ளே இருக்குதுன்னு இந்துக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை. அது உண்மை பொய்ங்கிறதுலாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இந்து அந்த பாலம்னு. அந்த விஞ்ஞானிகளும் பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து இது இருக்க ஒரு பாலம், சுண்ணாம்பு இதனால் ஆன பாலம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன ராமர் என்ன என்ஜினியரானு கேட்டால் இந்த கருணாநிதி. அன்றிலிருந்து இன்று வரை இந்துக்கள் மனத்தை புண்படுத்தியவங்க இந்த திராவிட கூட்டம். பெரியார் செருப்பால் அடித்தார் சாமி சிலையில். இவங்கெல்லாம் போய் சாமியை கும்பிட நான் சொன்னோம். அவங்களெல்லாம் போவான், அங்கே போய் உள்ளே போவான், அப்படி விபூதி வாங்கிட்டு கீழே கூட்டுறான். விபூதி வாங்கி கீழே கூட்டுறதுனால நீ எதுக்கு உள்ளே போகிற? இந்து மதத்தை வந்து அது அவங்க மனதை புண்படுத்தும்ல. ஆரம்பத்தில் இருந்தே அந்த பாருங்க ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் அந்த வழங்காவதால் இந்த ஈவேரா சிலையை வச்சுக்கிட்டு கடவுளை கும்பிடுவோன்னு முட்டாள்னு எழுதுறான். ஆரம்பத்திலிருந்தே இந்து மதத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு மோசமான கேவலமான இந்த திராவிட இவங்க முதலமைச்சராக இருந்துக்கிட்டு இது ஒரு மதத்துக்கு எதிராக இருந்தவங்க. ஆனால் ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்கணும்? எல்லா மதத்துக்கும் பொதுவானவர்களாக இருக்கணும். ரம்ஜானுக்கு போய் கஞ்சி குடிக்கிறவன், தொப்பியை போட்டு கஞ்சி குடிக்கிறவன் உண்மையான முதலமைச்சர் கிடையாது. வெறும் இதில் வந்து குட் ஃப்ரைடே அன்றைக்கும்
ஈஸ்டர் இன்னைக்கு போய் வாழ்த்து சொல்கிறது மட்டும் வச்சுருக்கிறவன் உண்மையான இவன் கிடையாது. எல்லா மதங்களுக்கும் பொதுவாக இருக்கணும். போனார் திருச்செந்தூர் ஷிர்டி சாய்பாபா போனார். நாளைக்கு கிறிஸ்தவத்தெல்லாம் வேளாங்கண்ணிக்கு போகிறாரு. அதே நாளில் வந்துக்கிட்டு நாகூர் தர்காவுக்கு போகிறாருன்னா எல்லா மதங்களையும் சமமாக பாதிக்கக்கூடிய ஒரு பக்குவம் ஒரு முதலமைச்சருக்கு வர வேண்டும். அதை அவர் செய்கிறாருங்கிறது வந்து நல்ல விஷயம். அதனால் அவருக்கு வந்து இதில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் அப்படின்னு நம்முடைய ஆதரவை அவருக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். இதே மாதிரி எல்லா அரசியல்வாதிகளும் இருங்க. நான் அடுத்தது இந்த ஆதவர்ஜன் சொல்கிறார் செந்தில் பாலாஜியை பற்றி. தேர்தல் முடிந்தவுடன் நிரந்தரமாக சிறை சொல்ல போகிறார் செந்தில் பாலாஜிங்கிறார். After what is going to permanently in jail. You can see Karur people already throwed him. You just see that you just see the karma. He can't even did the vote. He cannot enter the Karur. That is the karma. பார்த்துக்கங்க. சரி, டிவிக்கு ஆட்சி வந்தால் நிரந்தரமாக ஜெயிலுக்கு போவாரா அப்படின்னு பார்த்தா அரசியல்வாதிகளுக்கு என்றைக்குமே தண்டனை கிடைச்சது இல்லை. எல்லா அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு தப்பித்து கொள்பவன் தான் அரசியல்வாதி. அவருக்கு நிரந்தரமாக சிறை அனுப்புறீங்க. என்னங்க ஏற்கனவே 1.5 வருஷமோ 1.25 வருஷமோ அவர் ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் எப்படி இருந்தாருங்கிறது தமிழ்நாட்டு மக்கள் பலருக்கும் தெரியாது. எப்படி இருந்தாருன்னு நான் சொல்கிறேன். 1.5 வருஷம் ஜெயில் போட்டாங்க. ஆனால் அவர் சிறையிலாக இருந்தார். சிறையில் 2 இது தான் உண்டு, பொது வார்டு, இன்னொன்று ஃபஸ்ட் கிளாஸ். அப்போ ஒன்று ஃபஸ்ட் கிளாஸில் போடணும், இல்லைன்னா பொது வார்டெலாம் போடணும். ஃபஸ்ட் கிளாஸில் போட்டால் கூட தனி ரூமு, ஆனால் நைட்டு பூட்டிடுவாங்க. நீங்கள் தனிமையில் இருக்கணும், டிவி இருக்கும், ஒரு பெட்டு இருக்கும், ஃபேன் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் கிளாஸ். ஆனால் செந்தில் பாலாஜி 1.5 வருஷமாக ஜெயிலில் இருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட சலுகைகள் என்ன தெரியுமா? அவர் ஜெயில் தண்டனை அனுபவித்தார். அவர் சிறையிலேயே இல்லை, சிறை அறையிலே இல்லை, ஒரு டாக்டர் அறை. அந்த டாக்டர் அறையில் பக்கத்தில் அவருடைய உதவியாளர் அறை. அவருடைய உதவியாளர் அறையில் மெத்தையும் கட்டிலும் போட்டு இவருக்கு ஒரு பெட்டு, ஒரு நல்ல டிவி. டாக்டர் ரூமில் ஏசியை போட்டுட்டு, ஏன்னா சிறை விதிகள் ஏசி போட முடியாது சிறைவாசிகளுக்கு. அதனால் என்ன பண்ணாங்க, டாக்டர் ரூமில் ஒரு ஏசி. அந்த டாக்டர் ரூமுக்கும் உதவியாளர் ரூமுக்கும் இடையில ஒரு பெரிய ஓட்டை செவத்தில். அந்த டாக்டர் ரூமில் நைட்டு பூரா ஏசி ஓடும், நாள் பூரா ஓடும். அந்த ஏசி காற்று பக்கத்து ரூமில் இருக்கும் இவருக்கு அந்த ஓட்டை, சுவத்தில் போட்ட ஓட்டை வழியாக உள்ளே போகும். 3 மொபைல் ஃபோன் வச்சுருந்தார், ஐஃபோன். 3 ஐஃபோன் வச்சுட்டு காலையில் எந்திரிச்சார்னா அங்கேயே பாத்ரூம் இருக்கும், குளிப்பார், ஷேவ் பண்ணுவார். ஜெயிலுக்குள்ளே ஷேவ் பண்ண முடியாது. அங்கே ஜெயிலிருந்து வர்றவங்க ஷேவ் பண்ணுவாங்க, நீங்களாக பண்ண முடியாது. ஆனால் அவருக்கு ரேசர் எல்லாம் இருந்தது. ஷேவ் பண்ணுவார், குளிப்பார், டிவி பார்ப்பார், ஃபோனில் பேசிக்கிட்டே இருப்பார். மதியம் வீட்டிலிருந்து அறுசுவையுடன் சாப்பாடு வரும், வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், அப்படியே சாப்பிடுவார். வெளியில் 4 போலீஸ்காரங்க காவலுக்கு, அவருக்கு 4 போலீஸ்காரங்க காவலுக்கு, அப்படியே உட்காந்து பார்த்துருப்பார். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிடுவார். 4 மணிக்கு எந்திரிச்சா வாக்கிங் போவார். 4 போலீஸ்காரங்க பாதுகாப்பு அவருக்கு சுற்றி பாதுகாப்புடன் அந்த சிறை வளாகத்தில் வாக்கிங் போவார். 5 மணிக்கு உள்ளே வந்துடுவார். இப்படி தான். இதுக்கு பேர் சிறையா? சிறையிலே இல்லையே. அவர் எந்த அறையில் இருந்தார், எது இருந்தார், எல்லாத்தையும் போய் நான் பார்வையிட்டேன். இப்படி எங்கே நானாக கேட்டு பார்த்தேன் என்னென்ன நடந்தது. அப்போ ஒரு அரசியல்வாதிக்கு எவ்வளோ பெரிய சலுகைகள். அன்னைக்கு அங்கே ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தார் ஒரு அதிகாரி, ஐஜி பிரிசன், ஏடிஜிபி பிரிசன். அவர் ரொம்ப நேர்மையான அதிகாரி, ரொம்ப கடுமையான அதிகாரி. அவர் என்ன பண்ணார், சிறையில் சில பேருக்கு சாப்பாடு தான் இருக்கும், சில பேருக்கு இது கலந்து கொடுத்துருவாங்க. அதனால் சிறையில் என்ன பண்ணுவாங்கன்னா கேன்டீன் வச்சுருப்பாங்க. நீங்கள் பணத்தை கொடுத்து கொஞ்சம் நல்ல சாப்பாடு வாங்கிக்கலாம். ஆனால் இந்த அதிகாரி அதையும் ஒழிச்சிட்டாரு. நல்ல சாப்பாடு யாருமே சாப்பிட முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த அதிகாரி இருக்கும்போதே இவ்வளவு அத்துமீறல் நடந்தது. இப்போ அந்த அதிகாரி ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறார், முக்கியம். அவர் எப்படி விட்டார்? அப்போ அரசியல்வாதிக்கு என்ன இது பார்த்திங்கன்னா சலுகை. அதே அரசியல்வாதிகளே இப்போ சாதாரண ஆளுங்களுக்கு என்னென்ன தொந்தரவு கொடுக்குறாங்க. அவங்க போனால் பழி வாங்கணும் அப்படின்ட்டு. இப்போ செந்தில் பாலாஜி, ஸ்டாலின் 2 பேரும் சதி திட்டம் போட்டு தான் என்ன அனுப்புனாங்க. அப்போ நான் வெளியில் கேன்டீனில் வாங்கி சாப்பிட்லான்னு கேட்டால் இல்லை, இங்கே தான் சாப்பிட்ணுன்னா. அப்போ டாக்டர் என்ன சொன்னார், சாப்பிடாதீங்க சார், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் பாதரசம், மெர்க்குரியை சேர்க்குறாங்க. அந்த மெர்க்குரி சேர்ந்த சாப்பாட்டை சாப்பிட்டா உடல் உறுப்புகள் ஒன்றுன்னா பழுதடையும் வருங்காலத்தில்.
வெள்ளைக்காரன் காலத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பல பேருக்கு இந்த சில இதை தான் கொடுத்தாங்க. வாவு சிதம்பரனாருக்கு இதை கொடுத்தாங்க, பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு இதை தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி வெக்கக்கேடு ஜனநாயக ஆட்சியில் நம்ம அரசியல் எதிரிகளுக்கு இதை கொடுக்குறான், சாப்பிடாதீங்கன்னாங்க. அப்போ எவ்வளோ கஷ்டம் பாருங்க. சரி சாப்பிடலன்ட்டு வீட்டுக்கு இது பண்ணி சாப்பாடு சாப்பிட முடியலை, பயமாக இருக்குது, அதில் இது கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆப்பிள் கொண்டு வாங்க, 10 ஆப்பிள் கொண்டு வருவாங்க, 9 ஆப்பிளை தூக்கிட்டு ஒரு ஆப்பிளை கொடுப்பான். ஒரு ஆப்பிள் எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியும்? 7 நாளைக்கு. அப்போ பட்டினியாக கிடக்கணும். இதுதான் எங்களை போன்றவர்களுக்கு இவங்க கொடுத்த தொந்தரவு. போர்வை கிடையாது, குளிர் ஆட்டும். நான் 2 மணிக்கே எழுந்திரிச்சிடுவேன் குளிர் தாங்காமல். வீட்டிலேருந்து அனுப்பப்பட்ட போர்வை பூரா எடுத்துருவான், ஒரு போர்வையை உள்ள விடலை. 2 மணிக்கு எழுந்திரிச்சிடுவேன் குளிர் தாங்காமல். டைம் என்னென்னு கடிகாரம் இருக்காது, ஜன்னலையே பார்த்து கொண்டு எப்போது விடியும் அப்படின்னு சொல்லி காலையில் 6 மணி வரை காக்க வச்சாங்க. இப்போ எங்களை போன்றவர்களுக்கு, தப்பே செய்யாதவனுக்கு, யூடியூப்பில் பேசினவனுக்கு சிறைச்சாலை எப்படி இருந்தது பாருங்க. ஆனால் அதே சமயத்தில் அவர்களுக்கு சிறைச்சாலை பார்த்தீங்களா, 3 ஐஃபோனு, 4 போலீஸ்காரன் பாதுகாப்பு, வீட்டில் இருந்த சாப்பாடு எப்படி வச்சுருந்தாங்க பாருங்கள். சிறைக்கு ஜாமீன் கிடச்சிருச்சு, 6 மணி நேரம் நிற்க வச்சாங்க. உட்காருவதற்கு பெஞ்ச் இல்லை, சேர் இல்லை, தரையில் உட்காரணும். அதனால் 6 மணி நேரம் நின்றுக்கிட்டு இருந்தேன். நான் வழக்கறிஞராக எத்தனையோ பேருக்கு போகும்போது 1/2 மணி நேரத்தில் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஆனால் 6 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டேன். அப்புறம் ஜெயிலர்கிட்ட போய், சார் 6 மணி நேரமாக நிற்கிறேன் சார், நான் வழக்கறிஞராக வந்தார் போதெல்லாம் 1/2 மணி நேரத்தில் விட்டுருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் 6 மணி நேரம் கழித்து அனுப்புனாங்க. அப்போ சிறைவாசி, சிறைச்சாலை, தப்பு செய்யாதவனுக்கு மிகப்பெரிய தண்டனை. அரசியல்வாதிகள் நினைத்தார், உள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அவங்களுக்கு துணை போடுறாங்க. அதனால் ஆதவர்ஜனுக்கு சொன்னேன், நீங்கள் பெரிய லெவலில் உங்களுக்கு செந்தில் பாலாஜியை ஜெயிலில் தெளிவோம், உள்ள தெளிவோம்லாம் நினைக்காதீங்க. உள்ளே அவர்களுக்கு சொர்க்கவாசல் காத்திருக்கிறது. அதே சமயத்தில் அரசியல்வாதிகள் புள்ளி வச்சானா அவர்கள் மற்றவர்களை எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்த முடியுங்கிறது பல கதைகள் இருக்குது. அதை புரிஞ்சுக்கங்க. ஆட்சிக்கு வர போகிறீங்க, சிறைத்துறையெல்லாம் ஒரு நல்ல மனுஷன்ட்ட கொடுத்து இதெல்லாம் திருத்துங்க. காவல்துறை, சிறைத்துறை, நீதித்துறை, இது 3ஐயும் திருத்தக்கூடிய நல்ல அமைச்சர்களை போட்டு நல்ல விஷயங்களை சமுதாயத்துக்கு ஏற்படுத்தி கொடுங்கள் அப்படிங்கிறத டிவிகே கட்சியை சேர்ந்த ஆதவர்ஜன் மந்திரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயத்தில் செய்யுங்கிறது எங்களுடைய இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.